இந்த வீடியோவில் நான் எந்த கமெண்ட்டும் பண்ண போகிறது இல்லை, சரியா? ஜஸ்ட்டு நான் நம்பர் போட்டு கிளிப்ஸு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். நம்ம வெஸ்லி மேக்ஸ்வெல் அண்ணன் வந்து பயங்கரமாக கரெக்டிவாக பயங்கரமாக ரெவல்யூஷனரியாக பேசினார் இல்லையா? அதில் ஒரு 2 கிளிப்பை எடுத்து நான் ஒரு ஃபுல் லென்த்துக்கு நிறைய வீடியோஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், நம்பர் போட்டிருக்கேன். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, உண்மையிலே வெஸ்லி மேக்ஸ்வெல் பிரதர் சொல்கிறதுக்கு அது மேட்ச் ஆகுதா இல்லையா, எந்த நம்பர்லாம் மேட்ச் ஆகுது எந்த நம்பர்லாம் மேட்ச் ஆகலைன்றதை மட்டும் கமெண்ட்டில் போடுங்க. லாஸ்ட்டாக நான் என்னுடைய கருத்தை சொல்கிறேன், வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். இருக்கிறதுலேயே டைட் ஃபுட்டாக வந்து முன்னால் நின்று பாடாத. நீ முன்னால் வந்து நின்று உன்னை பார்த்த உடனே வேற எந்த தாட்டும் வரக்கூடாது யாருக்கும். முன்னால் வந்து நின்று உன்னை பார்த்த உடனே வேற எந்த தாட்டும் வரக்கூடாது யாருக்கும். உன்னை பார்த்த உடனே தேவ பக்தியுள்ள ஸ்திரீன்ற ஒரு நினைவு வரணும். இருக்கிறதுலேயே டைட் ஃபுட்டாக வந்து முன்னால் நின்று பாடாத. நீ முன்னால் வந்து நின்று உன்னை பார்த்த உடனே வேற எந்த தாட்டும் வரக்கூடாது யாருக்கும். முன்னால் வந்து நின்று உன்னை பார்த்த உடனே வேற எந்த தாட்டும் வரக்கூடாது யாருக்கும். உன்னை பார்த்த உடனே தேவ பக்தியுள்ள ஸ்திரீன்ற ஒரு நினைவு வரணும். இருக்கிறதுலேயே டைட் ஃபுட்டாக வந்து முன்னால் நின்று பாடாத. நீ முன்னால் வந்து நின்று உன்னை பார்த்த உடனே வேற எந்த தாட்டும் வரக்கூடாது யாருக்கும். முன்னால் வந்து நின்று உன்னை பார்த்த உடனே வேற எந்த தாட்டும் வரக்கூடாது யாருக்கும். உன்னை பார்த்த உடனே தேவ பக்தியுள்ள ஸ்திரீன்ற ஒரு நினைவு வரணும். இருக்கிறதுலேயே டைட் ஃபுட்டாக வந்து முன்னால் நின்று பாடாத. நீ முன்னால் வந்து நின்று உன்னை பார்த்த உடனே வேற எந்த தாட்டும் வரக்கூடாது யாருக்கும். Alright, are you guys ready to worship Chennai style? Chennai style? ஒரு குத்து போடலாமா? Move. That's right. இருக்கிறதுலேயே டைட் ஃபுட்டாக வந்து முன்னால் நின்று பாடாத. நீ முன்னால் வந்து நின்று உன்னை பார்த்த உடனே வேற எந்த தாட்டும் வரக்கூடாது யாருக்கும். முன்னால் வந்து நின்று உன்னை பார்த்த உடனே வேற எந்த தாட்டும் வரக்கூடாது யாருக்கும். உன்னை பார்த்த உடனே தேவ பக்தியுள்ள ஸ்திரீன்ற ஒரு நினைவு வரணும். நீங்க பாடுறீங்களா? இருக்கிறதுலேயே டைட் ஃபுட்டாக வந்து முன்னால் நின்று பாடாத. நீ முன்னால் வந்து நின்று உன்னை பார்த்த உடனே வேற எந்த தாட்டும் வரக்கூடாது யாருக்கும். நீ பாடு சத்தமா, மைக்கு கிடைச்சா மட்டும் பாடுற விலங்குல. முன்னால் வந்து நின்று உன்னை பார்த்த உடனே வேற எந்த தாட்டும் வரக்கூடாது யாருக்கும். உன்னை பார்த்த உடனே தேவ பக்தியுள்ள ஸ்திரீன்ற ஒரு நினைவு வரணும். இருக்கிறதுலேயே டைட் ஃபுட்டாக வந்து முன்னால் நின்று பாடாத. நீ முன்னால் வந்து நின்று உன்னை பார்த்த உடனே வேற எந்த தாட்டும் வரக்கூடாது யாருக்கும். முன்னால் இருக்கிறவன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா?
இந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது முன்னால் லீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களையும் சரி, கீழே இருக்கிறவங்களையும் சரி, 2 பேரும் அப்படி தான் இருக்காங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்னென்ன கமெண்ட் பண்ண போகிறீங்கன்றதை வச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது தெரிஞ்சுப்பேன். இப்போது சத்திய வேதம் என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுப்போம். சரியா? சிம்பிளாக சொல்கிறேன். சத்திய வேதம் இந்த மாதிரி கூத்துகளை ஆராதனை என்று ஒரு நாளும் சொல்லாது. ஆண்டவர் எதிர்பார்க்கும் ஆராதனை இது நிச்சயமாக அல்ல. அப்போது புதிய ஏற்பாட்டில் சபையில் பாட்டு பாடினாங்களே, துதிச்சாங்களேன்னா சத்தியமாக பாட்டு பாடினாங்க, துதிச்சாங்க. ஆனால் இதை நோக்கமாக வச்சு நான் வந்து பாடுறேனோ இல்லை லைட்டு இதெல்லாம் போட்டு நான் பாடினா ஆண்டவர் வந்து குளிர்ந்துருவார்னோ இல்லை பிரியப்படுறாருனோ நினச்சி அவங்க பண்ணலை. அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் அது இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், ஜெயிலில் இருப்பாங்க, ஆனால் துதிச்சு பாடுவாங்க, சிறைச்சாலை கதவுலாம் அப்படியே பொழந்துடும். சரியா? ஆனால் புதிய உடன்படிக்கை சபையில் நம்ம வாசிக்கும் போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளும் சரி, அது தொடர்ந்து வந்த நிருபங்களும் சரி, அதில் வந்து வெறுமனே நான் வந்து ஒரு பாட்டு பாடி ஒரு சொற்பொழிவை கேட்குறதுக்காக நான் கூடுறேன் அப்படின்னு சொல்லி யாரும் கூடின மாதிரி எங்கேயுமே இருக்காது. அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே கிறிஸ்துவுக்காக இருக்கும். அதாவது வாரம் ஃபுல்லாக எல்லாம் நான் வீட்டு வேலை, அந்த வேலை, இந்த வேலை எல்லாத்தையும் நான் நார்மலாக இந்த உலகத்தில் என்னென்ன நான் நல்லா வாழணும்னு தேவையோ அதெல்லாம் செஞ்சுட்டு சண்டே ஒரு 1.5 ஹவர்ஸோ இல்லைனா ஒரு ஸ்பெசிஃபிக் டைமில் ஆராதனைன்னு சொல்லிட்டு ஒரு 1.5 மணி நேரமோ இல்லை ஒரு நாளோ அப்படி ஒதுக்கி வெறுமே நான் பாட்டு பாடிட்டு வீட்டுக்கு போகிறேன், இல்லை பாட்டு பாடிட்டு ஒரு சொற்பொழிவை கேட்டுட்டு வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு இருக்காது. சபை என்றாலே ஒரு ஃபெலோஷிப்பாக இருக்கும். அதில் வசனம் தெளிவாக சொல்லுது, உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக முழுவதுமாய் ஒப்பு கொடுங்க. இதுவும் இல்லை. இப்போ அதுவும் அப்படின்னா வேற. இதுவே புத்தி உள்ள ஆராதனை, நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை இதுவே. அப்போனா நான் உண்மையிலே மறுபடியும் பிறந்தவன், எல்லாத்தையும் விட்டுட்டு நான் என்ன முழுசாக ஆண்டவருக்காக கொடுக்கணும். அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. அப்போ என்ன ஆகும்னா, அப்படி உண்மையிலே முழுசாக கொடுத்த நபர்கள் கூடி வந்து ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு ஒரு ஃபெலோஷிப் ஆரம்பிக்கும். எப்படியா இதை செய்யணும்டா, அதை செய்யணும்டா, நம்ம இந்த மக்களை ரீச் பண்ணணும்டா, இல்லை இங்கே நின்று ப்ரீச் பண்ணணும்டா, இல்லை ஒரு ட்ராக்ஸ் எழுதி கொடுக்கணும், ஏதோ ஒன்று. அவங்க செயல்பட ஆரம்பிப்பாங்கள்ல, ஃபங்க்ஷனிங் பாடி. ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் கூடி வந்து செயல்படும் போது அதுதான் சபையாகுது. ஆண்டவருடைய பறையில் அதுதான் சபை, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க சபை அதுதான். அப்படி செயல்படும் போது இல்லை கூடும்போது ஆண்டவர் சிலரை அப்போஸ்தலராக, சிலரை தீர்க்கதரிசியாக, சிலரை மேய்ப்பராக ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். அப்போது ஃபங்க்ஷனிங் பாடியாக இருக்கும். அதுதான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. ஃபங்க்ஷனிங் பாடியாக இல்லாமல் மீட்டிங் அட்டன் பண்ணுற பாடியாக இருந்தால் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிவிட்டு இதுதான் ஆராதனைன்னு கண்டிப்பாக நினச்சிட்டு தான் இருப்பாங்க. நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு உண்மையிலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளையும் நிருபங்களையும் படித்து நீங்களாக தெரிஞ்சுக்கிட்டு முடிவெடுங்க. இதுக்கப்புறம் உங்கள் விருப்பம்.